ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நம்ம மேகலாஸ் ஆர்கானிக் கார்டன் மொட்டை மாடியில் வச்சுருந்தோம். அது வீடு வேலை செய்கிறாங்கன்னு கீழே எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள். ஏற்கனவே நான் வீடியோவில் போட்டிருக்கேன். இதில் பாகக்காய் நிறையா பிஞ்சு வச்சுருந்துச்சு. அதில் பழுத்து செடியிலேயே பழம் பழுத்து இங்கே பாருங்கள். இந்த பழம் நம்ம விதைக்காக எடுத்துக்கலாம். நம்ம ஆர்கானிக் கார்டனில் எவ்வளோ நல்ல பழமாக காயாக விதைய பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இதுமாரி கீரை அறுவடை செஞ்சிட்டோம். அது ஏதோ ஒரு பூச்சி உக்காந்துருந்துச்சு, சாப்பிடுது கீரையை. அது என்னன்னு தெரில. எனக்கு தெரிஞ்சால் கீரை வளர்க்குறதுக்கு கொஞ்சம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இங்கே பாருங்கள், நல்லா இருந்தது. தலைன்னு ஏதோ உட்காந்து சாப்பிட்ருச்சு. அப்புறம் நல்லா இருந்த கீரையை மட்டும் செஞ்சு பாப்பாங்களுக்கு ஸ்கூலுக்கு கொடுத்தாச்சு. இது பாகக்காய் விதை நம்மளோட அறுவடையில். அப்புறம் பாருங்கள், ஜெடிக்கா ஆரஞ்சு. இது ஸ்னோ ஒயிட், சம்மர் ஸ்னோ ஒயிட்டு. நம்ம கரும்பு முருங்கை பாருங்கள் எப்படி வந்துருச்சுங்க. நிழலில் கொஞ்சம் வைக்கவும் நல்லா வந்துருச்சு. அந்த கரும்பு முருங்கை 3 கட்டை வாங்கி வச்சுருந்தேன், அதுவும் வந்துருச்சு. இது நம்ம ஸ்ட்ராபெரி கோவா எல்லாம் பூவாக இருந்தது. பூ பூத்து இப்போ பூ காஞ்சிருக்கு. பார்க்கலாம் பிஞ்சு பிடிக்குதா. நீங்கள் பாருங்கள், பூ. இது சப்போட்டா. நம்ம மாதுளம் பூ வச்சுருக்கு. இது நம்ம பேரடைஸ் ரோஸு 2 நாளாக பூத்துருந்தது. பாப்பாங்க வச்சுக்கிட்டாங்க. மல்பெரி பாருங்கள் எவ்வளோ பிஞ்சு வச்சுருக்குன்னு. ஏற்கனவே பிஞ்சு வச்சு பழுத்ததெல்லாம் சாப்பிட்டாங்க. இது ஒரு பழம் இருக்குது. நான் ஆர்டர் பண்ணியிருந்தது ஆரஞ்சு, பாரி சாத்துக்குடி, லெமன் ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தேன். இந்த மாதிரி வச்சுருக்கோம் பாருங்கள். இது பெரிய பேரலில் 1/2 பேரல் அளவுக்கு இந்த டப்பா. இது கரும்பு கூடயே சிறுகீரை, இந்த கீரைலாம் இருக்குது, குப்பை கீரைலாம். அப்புறம் நம்ம சம்மருக்காக இந்த வேப்ப மரத்துலேருந்து விழுந்த இலையெல்லாம் மூடாக்கு போட்டு வச்சுருக்கேன். நம்ம செண்பகப்பூ ஏற்கனவே பூத்துருந்தாங்க. இங்கே பாருங்கள், சாமந்தி பூத்துருக்கு. இது வாங்கி வச்சு இப்போ தான் பூக்குது. எல்லோ கனகாம்பரம், கேசவர்த்தினி, நாட்டு சாமந்தி, ஆரஞ்சு. இது ரெட்டு நாட்டு சாமந்தி. இந்த கலர் வேணும்னு ஆசைப்பட்டா வந்துருச்சு. இது ஒயிட்டு, இது துளுக்குது. இது என்ன கலருன்னா டார்க் மெரூன் நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், டார்க் பிங்க்கு. தூர்வாரும் நாட்டு சாமந்தின்னு சொன்னாங்க. இது ஒன்று தான் வாங்கி வச்சதுலேருந்து தூர் வைக்கிது. நிறைய செடி முளைக்குது. இது எப்படின்னு தெரியல. எல்லாமே நாட்டு சாமந்தின்னு சொன்னாங்க. இதெல்லாம் தூர் வைக்கல, ஆனால் நல்லாயிருக்கு. இந்த ஒயிட்டு மட்டும் கொஞ்சம் வெயில் படுற மாதிரி வைப்பாங்க. இந்த ஒயிட்டு மட்டும் எப்படி இருக்குன்னு பாருங்கள். மீதி எல்லாம் நல்லாயிருக்கு. ஒயிட்டு மட்டும் கொஞ்சம் ஈரம் தான், கொஞ்சம் வெயிலில் வைப்போம் துளுக்கிற வரையிலும். இது துளிர் வர மாதிரி தெரியுது. அப்புறம் இன்னொன்று சொல்லணும்னு நினச்சேன். முள்ளங்கி இருந்ததெல்லாம் அறுவடை பண்ணியிருக்கோம். இங்கே பாருங்களேன், முள்ளங்கி செடியில் காய் வச்சுருக்கு. இதுதான் சீடு போல் இருக்குது. நம்ம வாங்கி விதை போட்டோம்ல, அந்த சீடாக என்னன்னு தெரில, பார்க்கலாம். இது சீடு வந்தால் இதையே எடுத்து வச்சு பாகக்காய் சீடு மாதிரி இதையும் நம்ம அறுவடை பண்ணி முளைக்க போட்டு பார்க்கலான்னு பார்க்குறேன். வித்தலையெல்லாம் நல்லா வந்திருக்கு பாருங்கள். அப்புறம் சொன்னனே, ஆரஞ்சு செடி, சாத்துக்குடி ஆர்டர் போட்டிருந்தேன்னு. இது லெமனா, ஆரஞ்சா, பாரி சாத்துக்குடியா என்னன்னு தெரியல. பூ வச்சதெல்லாம் அப்படியே பிஞ்சாக பிடிச்சிருக்கு பாருங்கள். நான் பிடிக்குமோ பிடிக்காதோன்னு நினச்சேன். ஏன்னா ஸ்டார் ஃப்ரூட்டும் பிஞ்சு வைக்கல, எல்லாம் கொட்டிடுச்சு. செரியிலையும் உடக்கான் சாப்பிட்ருச்சு. இது அப்படியே வச்ச பூவெல்லாம் அப்படியே பிஞ்சாக காய் வைக்கிது பாருங்கள். ரொம்ப சந்தோஷந்தான். இது என்ன பழங்கிறத நம்ம இன்னும் கொஞ்ச நாள் கழித்து பெருசானா தெரிஞ்சிடும். லெமனா, சாத்துக்குடியா, ஆரஞ்சான்னு. அதில் ஒன்று இறந்துருச்சு, அதனால் எனக்கு தெரியல என்ன மரம்னு, என்ன கண்ணுன்னு. 3 இலையும் ஒரே மாதிரி இருக்குது. மாங்காய்
இது வந்து ஆல் சீசன் மேங்கோன்னு கொடுத்தாங்க. பூவை வச்சுக்கிட்டே இருக்குதுங்க. பூ நிறைய வச்சுருந்தது கொத்து கொத்தா. அப்படியே கருகி போயிடுது பிஞ்செல்லாம். இங்கே பாருங்க. இதுக்கு ஏதாவது தீர்வு இருந்தால் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், எப்படி காய் பிடிக்கிறதுன்னு. செடி ஃபுல்லாக அஸ்வினி பூச்சி உட்காந்துருச்சு. சாம்பல் போட்டிருக்கேன், எறும்பு பவுட்ரு போட்டிருக்கேன். இதில் 3 பழம் ஃபஸ்ட்டு கிடச்சிது, ஆளுக்கு ஒன்றா சாப்பிட்டாங்க. திரும்பவும் பிஞ்சு வச்சுருக்குறேன். ஸ்வீட் செரி. பாலக்கீரையும் ஏதோ பூச்சி சாப்பிடுது, அது என்னன்னு தெரியல. பொன்னாங்கண்ணி ஒன்று தாங்க கொண்டு வந்து வச்சேன். கீரை வாங்கினதில் ஒரு பீஸ் இவ்வளோ பெருசு கிடச்சிது. அதை கிள்ளி கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு இவ்வளோ கொண்டு வந்து வளர்த்துருக்குறாங்க நான். அடுத்தது பாலக்கீரை. இதில் இருக்கிறது நல்லா இருக்குது பாருங்கள், மல்லிகைப்பூ கூட. அது நல்லா இருந்தது இந்த பையில். சிறுகீரையை என்ன புழு சாப்பிட்டதுன்னு தெரில. இங்கே பாருங்கள், பாலக்கீரையும் சாப்பிட்டுச்சு. எவ்வளோ அழகாக இருந்தது. சாமந்தி எல்லாம் காப்பாற்றணும்னு பார்க்குறேன். வாடாமல்லி அழகாக இருக்குது. இது எல்லோ செம்பருத்தின்னு சொல்லி நம்ம ஆன்லைனில் ட்ரீம் அந்த ஃபேஸ்புக்கில் வருது இல்லைங்களா, ட்ரீம் பிளான்ட்டுன்னு, அதில் வாங்கினது சரி இல்லைங்க. அவங்க எல்லோ அடுக்கு செம்பருத்தி நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதுலேயும் இந்த ஃப்ளிப்கார்ட்டில் வரதுலேயும் செடி கரெக்டாக வர மாட்டேங்குது. அந்த ஆன்லைனில் வரதையும் சரியாக ஃபேஸ்புக்கில் வரதுலேயும் வர மாட்டேங்குது. அதுக்கு பேசாமல் யூடியூப்பில் நர்சரி எல்லாம் போடுறாங்க இல்லைங்களா, அதில் வாங்குங்க. அதில் நான் வாங்கினதெல்லாம் எனக்கு கரெக்டாக வந்துருச்சு பாருங்கள். திரும்ப இது வந்து எல்லோ கலர் அடுக்கு செம்பருத்தி சாய் ஹைடெக் நர்சரியிலேருந்து நான் ஆர்டர் போட்டு இது வாங்கியிருக்கேன். இது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பொழிச்சது. அடுக்கு செம்பருத்தி எல்லோ கலர் எனக்கு ரொம்ப நாள் ஆசை. இது வந்து ரெட்டு அடுக்கு செம்பருத்தி. இது நம்ம வீட்டுக்கிட்ட இருந்து வாங்கி பக்கத்து வீட்டில் கொடுத்தாங்க. இது வந்து ஒத்த செம்பருத்தி ரெட் கலர், அம்மா கொண்டு வந்து வச்சாங்க. நம்ம ரோஜா மல்லி பாருங்க, நான் இது வந்து நர்சரியில் வாங்கி வச்சு 4 வருஷம் ஆகுது. வீட்டில் வச்சுருந்தேன். அப்புறம் சரி வீட்டில் கொஞ்சம் ப்ராப்ளம்னால காட்டில் கொண்டு போய், நம்ம ஆர்கானிக் கார்டன் ஏற்கனவே யூடியூப்பில் போட்டிருக்கேன், அதில் கொண்டு போய் வச்சுருக்கேன். அங்கேயும் இருக்குது. அதுலேருந்து ஒரு கொத்து கொண்டு வந்து வச்சேன், பொழிச்சிக்கிச்சு. இது வந்து ரோஸ்மெரி ஹேர் ஆயில் நம்ம சேல் பண்ணுறோம்ல, அதுக்கு. புதினாலாம் நிழல்ல வைக்கவும் சூப்பராக இருக்குது. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, புதினா வந்து வெயிலில் வச்சா கருகி போயிடுதுங்க, நெவுலில் வச்சா சூப்பராக வந்துடுது. இது வந்து மலபார் பசலை. இதுலேயே ரெட்டும் இருக்குது சீடு, அதெல்லாம் நான் போடலை. அதெல்லாம் திரும்ப மொட்டை மாடி வேலை முடிஞ்சோடனே மொட்டை மாடியில் வச்சு தாங்க திரும்ப என்னென்ன பண்ணும். நான் பாரிஜாதம் எனக்கு ரொம்ப நாள் ஆசை. இங்கே பாருங்கள், இது ஒன்றும் வாங்கி வச்சதில் வந்திருக்கு. ஏற்கனவே வாங்கினது சரியாக வரல. செடி தூக்கிட்டு வரவங்கிட்ட வாங்கினேன். இது நர்சரியில் A1 நர்சரியில் வாங்கினேன். நல்லாயிருக்கு. மொக்கு இருக்குது, மொக்கு வச்சிச்சு. நம்ம மருதாணியும் செம்பருத்தியும் எப்படி இருக்காங்க பாருங்கள். வீடு வேலை நடக்கிறதுனால எல்லாம் சிமெண்ட்டு கொட்டி கஷ்டத்தில் இருக்காங்க. இவங்கள பார்த்து திரும்ப வளர்த்தணும். சரிங்க, உங்களுக்கும் எங்கள் சேனல் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேகலாஸ் ஆர்கானிக் கார்டன். நாம் தோட்டத்தில் இல்லைங்கிறதுனால மொட்டை மாடியில் வைக்கிறதுனால தோட்டத்துலேயும் போய் வைக்கலாம். எனக்கு வந்து கை குழந்தை வச்சுட்டு போக முடியல. அதனால நான் மொட்டை மாடியில், அதுவும் அர்ஜென்ட்டுக்கு ஸ்கூல் அனுப்புறதுனால 8 மணிக்கெலாம் நம்மளால். இப்போ இங்கே இருந்தது ஒரு கீரை பறித்து சமைச்சோம், ஒரு முள்ளங்கி பறித்து சமைச்சோம். அந்த மாதிரி நமக்கு அர்ஜென்ட்டுக்கு கிடைக்கும். காட்டுக்கு தோட்டத்துக்கு டெய்லியும் போகணும். நான் கை குழந்தை வச்சுட்டு போக முடியல. இது பரவாயில்ல, எனக்கு ரொம்ப நல்லா இருக்குது. இங்கே பாருங்கள், கரும்பு சாப்பிட்டுட்டு உடச்சி வச்சது தான் அந்த பொங்கலுக்கு வாங்கினதில். இது மாதிரி மஞ்சளும் எடுத்து வச்சுருக்கேன், வைக்கலான்னு பார்க்குறேன். இனிமேல் தான் வைக்கணும். மஞ்சளுக்கு கிட்டு கேட்டோம், கவர்மெண்ட்டில் தீர்ந்துருச்சுன்னு சொன்னாங்க. வந்தால் தான் நாங்கள் தேங்காய் நார் வேணும் இல்லைங்களா, அதுக்காக நான் தேங்காய் நார் கவர்மெண்ட் கிட்ட தான் வாங்குகிறேன். ஏன்னா காஸ்ட்லி கடையில் இதில் வாங்குறதெல்லாம் அது நமக்கு பரவாயில்ல. பையும் வருது, சீடும் வருது. இது கூடயே சிறுகீரை விதை எடுக்கலான்னு வச்சுருக்கேன். இது வந்து கரும்பு நல்லா வருது பாருங்கள். ஓகே, பாய். இது வந்து
கவர்மெண்ட்டில் இந்த வெங்காயம் தோல், பூண்டு தோல், காய்கறி எல்லாம் வாங்கிட்டு போகிறாங்கள்ல, தனியாக மக்கும் குப்பை, அது வாங்கி அரைச்சி உரமாக விற்கிறாங்க. இது ஒரு 10 கிலோ வாங்கி வச்சுருக்கேன். இதுவும் அதுதான். தக்காளி விதையும் இதுவும் அதில் தான் போட்டு வச்சுருக்காங்க. யூஸ் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்க்கணுங்கிறதுக்காக வாங்கியிருக்கேன். தக்காளி வச்சுருக்கேன், பொழைச்சிருக்கு, நல்லா தான் இருக்கும். உங்களுக்கும் பிடிச்சிருந்தா எங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மெகலாஸ் ஆர்கானிக் கார்டன். நன்றி, வணக்கம்.